தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்பதான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, மாமிசத்துக்குரிய காரியங்களை, நித்தியத்துக்குரிய காரியங்களை, நித்திய மரணத்துக்குரிய காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நான் நேற்றைய தினத்துல அதை சொன்னேன். ஆவியானவரால் எப்படி நடத்தப்படுகிறோம் என்பதை சொன்னேன். தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறாரு? தேவனுடைய ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால், வார்த்தையினால, இயேசுவினால நடத்தப்பட்டால் ஒழிய மற்ற தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைங்க. இல்லாட்டி அவங்க அந்த தகுதியை இழந்துருவாங்க. இயேசுடைய பிள்ளைகள் என்று இன்றைக்கு நாங்க எல்லாருமே சொல்றோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்றோம், சீசர்கள் என்று சொல்றோம். சிலர் அதையும் மீறி ஊழியர்கள், அதையும் மீறி போதகர்கள், அதையும் மிஞ்சி அப்போஸ்தலர்கள், டாக்டர்கள், தீர்க்கதரிசிகள், என்னென்ன கத்தரிக்காய் எல்லாம் என்னென்ன இருக்கு எல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்ற நாங்க அதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? தெளிவா பவுல் சொல்றார், ஆவியானவரால நடத்தப்பட்டாத்தான் நீங்க தேவனுடைய புத்திரர். ஆவியானவர் என்றால் ஆவியானவர் தந்த வார்த்தை, அவருடைய ஏவுதல், உணர்த்துதல், தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள், கனி கொடுக்கிறவர்கள். இதான் ஆவியானவரால வழி நடத்த, வசனத்தின்படி வாழுகிற, கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆவியானவரால வழி நடத்தப்படுகிற வாழ்க்கை. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள்னு சொல்லுகிறோமே, ஆவியானவருக்கு அவருக்குரிய விதமாக வாழுகிறோமா? பேசுகிறோமா? காரியங்களை பார்க்கிறோமா? கிரியைகளை செய்கிறோமா? சிந்திக்கிறோமா? நான் செய்கிறது 2 பேருக்கு கண்டிப்பாக தெரியும். நான் என்ன செய்தாலும், என்ன சிந்தித்தாலும், என்ன பேசினாலும், என்ன பார்த்தாலும், என்ன மறைவிடத்துல செய்தாலும் 2 பேருக்கு கண்டிப்பாக தெரியும். ஒன்று எனக்கு, மற்றது எனக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த தெய்வத்துக்கு கண்டிப்பாக தெரியும். மறைவா இருக்கவே முடியாது. இது அநேகர் நாங்க மறந்துடுறோம். ஏதோ எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தெய்வம் அறிய மாட்டார் என்று அநேக நேரங்கள்ல மாமிசத்துக்குரிய விதமான காரியங்களை நாங்க செய்கிறவர்களாக அநேகம் நாங்க காணப்படுகிறோம். அப்ப ஆவியானவரால நடத்தப்பட்டாத்தான் தேவனுடைய புத்திரர். அநேக நேரங்கள்ல ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தேவனுடைய பிள்ளை, ஊழியக்கான, அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி என்று பெரிய பெரிய காரியங்களை சொல்லி கொண்டு திரிகிறோம். மற்றவங்க உங்களுடைய காரியங்களை, அந்தரங்கங்களை காணாவிட்டாலும் தெய்வம் எப்பொழுதும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், காண்கிறார். அவருக்கு மறைவாக எதையும் செய்ய முடியாது. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கணும், நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கணும். அப்ப ஒரு தீர்க்கதரிசி என்று பேருக்கு முன்னால ஒரு பட்டத்தை போட்டா, நான் உண்மையாகவே தேவனுக்குரிய ஒரு தீர்க்கதரிசியா
யோசிக்கணும். அவர் பார்க்கிறாரு, காண்கிறார். அப்போஸ்தலன் உண்மையாகவே தேவனுக்குரிய வசனத்தின்படி ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற அப்போஸ்தலனா தேவன் பார்க்கிறார். போதகர் உண்மையாகவே வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவரா ஆவியானவர் பார்க்கிறார், தெய்வம் பார்க்கிறார். விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்று சொல்ற நாங்க உண்மையாகவே ஆவியானவரால வழி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா அவர் பார்க்கிறார், அறிகிறார். தொடர்ந்தும் தேவன் உங்களை ஆவிக்குரியவர்களாக வாழ வழி நடத்துவாரு. இந்த செய்திகளை இன்னும் அதிகமாய் கேட்க வேண்டும், வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய வேண்டும், படிக்க வேண்டுமானால் சைவர் 44 78 67 91 62 81 00447867916281 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.